துளாராசிக்காரர்களுக்கு வந்து 6ஆம் இடத்தில் சனீஸ்வரன் இருக்கிறதுனால நீச்சம் பெறக்கூடிய துளாராசி நீச்சம் பெறக்கூடிய சூரியன் வந்து உச்சம் பெறுவதாலும் தங்களுக்கு வந்து இப்போ பகை நோய் மற்றும் பகையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையும். பகைவர்களால் துன்பங்கள் குறையும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. 6ஆம் இடத்துல சனீஸ்வரன் இருப்பதாலும் சனீஸ்வரனோட செவ்வாய் இருப்பதாலும் இன்று வந்து எதிரிகள் தொல்லை வந்து குறைவாக இருக்கும். நோய்கள் தாக்கம் குறைவாக இருக்கும். சுக்கிரனுடைய பார்வை இருப்பதால் அவங்களுக்கு வருமானம் சற்று சுமாராக இருக்கும், நன்றாக இருக்கும். குரு பயிற்சி ஏற்படும் போது குரு பயிற்சி வந்து தற்போது உங்கள் வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறார். குரு பயிற்சி ஏற்படும் போது 2ஆம் இடத்தை பார்க்குறார். விருச்சிக ராசி மற்றும் மகர ராசி 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம் பார்க்குற வாய்ப்புகள் இருக்கும்போது பிள்ளைகளால் நல்ல முன்னேற்றம், பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும். மனைவி விதத்தில் சந்தோஷம் கிடைக்கும், வருமானம், குடும்பத்தில் நிம்மதிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ராகு கேது பயிற்சியாலும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, அவ்வளோவா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நட்பு கிரகங்கள் என்ற காரணத்தினால பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவுதான். மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு 7 சனி 7 சனி இருப்பதாலும் புதன் குரு பரிவர்த்தனை பெற்றிருப்பதாலும் வந்து பாதிப்புகள் சற்று குறைவாக இருக்கும். 7ஆம் பார்வை வந்து சனீஸ்வரன் வந்து மிகவும் கொஞ்சம் கடினமான பார்வை தான். கொஞ்சம் கஷ்டத்தெல்லாம் கொடுக்கும். எந்தெந்த விதத்துல கஷ்டம் கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு தேவையில்லாத இடத்துல, பொருத்தமில்லாத இடத்துல வந்து வரணும். அந்த மாதிரி வரனை வந்து தவிர்க்கவும் முடியாது. ரொம்ப கடினப்பட்டு தவிர்க்க வேண்டியது. பரவாயில்ல, திருமணம் செய்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அந்த கஷ்டங்கள் இருக்கும். சிறப்பான திருமணமாக அமையாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது திருமணம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறதால வரவுகள் குறைவாக இருக்கும். வருமானம் ரொம்ப குறைவாக இருக்கும். செலவுக்கேற்ற வருமானம் இருக்காது, செலவுகள் அதிகமாக இருக்கும். அந்த செலவுகளை வந்து சுப செலவுகளாக செய்து கொண்டால் மன கஷ்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. உடல்நிலை குறைவு ஏற்பட்டு ஆஸ்பத்திரி செலவு வராமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. மற்றது கலைஞர்கள் வந்து மிக கவனமாக இருக்கணும். கலைஞர்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கும். கிடைத்த வாய்ப்புகள் கூட தள்ளி போகும். அது போல ஒரு அமைப்புகள் ஏற்படும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு வந்து எள் தவிர மற்ற பயிர்கள் வந்து நட்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மனைவியால் கஷ்டங்கள் ஏற்படும். மனைவியை விட குரு வந்து 7ஆவது இடமா பார்க்கறதுனால மனைவியால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் மற்ற அதர பெண்கள் விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கும். எதிர்பாராத விதமாக தேவையில்லாத பிரச்சனைகள் வர பெண்களால் அவமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் பெருமாளை வழிபடுவது சிறப்பு. விநாயகரையும் ஆஞ்சநேயரும் வழிபடுவதும் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஆறுதலை கொடுக்கும். வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கோயில்கள் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களை வந்து சனிக்கிழமை தோறும் விருப்பம் உள்ளவர்கள் சனிக்கு வந்து ஒரு எல் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றுவது சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு குறையும். குரு பயிற்சியின் போது காரணமாக குரு பயிற்சி வந்து உங்களை 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வரும். லாபஸ்தானத்தில் வரும்போது ஓரளவுக்கு தொழில் லாபகரமாக அமையும். விவசாயங்களும் நல்லா இருக்கும், வருமானம் நன்றாக இருக்கும். இது 3ஆம் இடம், 5ஆம் இடம், அடுத்து 7ஆம் இடம் பார்ப்பதால் 3ஆம் இடத்தில் பார்ப்பதால் சகோதர சகோதரிகளால் உதவிகள் ஏற்படும், நன்மைகள் ஏற்படும், ஆறுதலான வார்த்தைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. 5ஆம் இடத்தில் சொல்வதால் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி முன்னேற்றம், சிறப்பான இடத்துல கல்லூரிகளில் இடம் கிடைக்கிறது போன்றவர்கள் ஏற்படும். பிள்ளைகளால் நல்ல பெருமை ஏற்படும். 7ஆம் இடத்தில் இருப்பதால் மனைவிகளால் வந்து ஓரளவுக்கு நிம்மதி ஏற்படும், பிரச்சனைகள் குறைவாக இருக்கும். இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். கன்னிராசிக்காரர்களும் இந்த 2.5 ஆண்டுகள் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். அதில் இந்த ராகு கேது பயிற்சி நடைபெற்ற பிறகு இன்னும் சற்று கவனமாக இருக்க வேண்டும்.
அவர்களால் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. மீனராசிக்காரர்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வராதவர் இருந்தால் இருந்திருக்கிறாரு. மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். அது கூட செவ்வாய் வேற இருக்கிறாரு. செவ்வாய் இருப்பதால் மனக்குழப்பங்கள், போட்டிகள், பிரச்சனைகள், ஒரு பக்கம் தைரியமாக இருக்கும், ஒரு பக்கம் பயமாக இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியாத பிரச்சனைகள் வந்தவங்களுமே இருக்கும், சமாளிக்க முடியாது. ஆனால் சூரியன் இப்போ உங்கள் ராசியில் இருப்பதால் அது கொஞ்சம் குறைவாக தெரியும். அடுத்த மாதம் சற்று குறைவாக தெரியும். அதுக்கப்புறம் மாதம் வைகாசி, ஆணி, ஆடி மாதங்களில் வந்து என்னுடைய தாக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த குரு பயிற்சி போகும்போது சற்று ஆதலான நிகழ்ச்சிகள் ஏற்படும். ராகு பயிற்சி ஏற்படும் போதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சுமாராக இருக்கும். இதுவரை வந்து ஒரு 3 மாத காலங்கள் வந்து மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நேரம். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தினமும் பிள்ளையார் வழிபாடு செய்வது சிறப்பு. பிள்ளையார் பற்றி விநாயகர் படத்தை எப்பயுமே பாக்கெட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வண்டி வாகனம் வச்சுருங்க, வண்டி வாகனத்தில் வந்து ஆஞ்சநேயர் படம் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஆஞ்சநேயர் சூத்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அம்மாள் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு நன்மை செய்யும். ஈஸ்வர வழிபாடு, அடுத்தபடியாக காலப்பேர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப மிக சிறப்பாக இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தற்போது உங்களுக்கு வந்து பல விதத்தில் தொந்தரவுகள் ஏற்படும், அலைச்சல்கள் ஏற்படும், செய்தொழில் சிரமங்கள் ஏற்படும், நட்டங்கள் ஏற்படும். மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது மீனராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்கள் கும்பத்திலிருந்து சனி விலகி இருக்கிறது. அதே நிலை தான். மகர ராசிக்காரர்கள் என்ன சொன்னோம் அதே நிலை தான் உங்களுக்கும். உங்களுக்கு ஆட்சிநாதன் சனி என்ற காரணத்தினால கண்டிப்பிலிருந்து கற்ற விலகி இருக்கிறீங்களா, அந்த கண்டிப்பு நல்ல கண்டிப்பு விலகி இருக்கிறது. அவ்வளோதான். நல்லா கொடுத்துருப்பார், நல்ல செயல்களாக செய்திருப்பார். கண்டிப்பாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பு விலகிதும் கொஞ்சம் அப்பா ஃப்ரீயாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது. அவர் 2ஆம் இடத்துல தான் போய் உட்காந்துருக்காரு. என்ன முழுவதும் விலகலை. 2ஆம் இடத்துல வந்து குடும்ப ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். குடும்பத்தாந்த மனைவியால் கண்டிப்பு, குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் நெருக்கமான சூழ்நிலை, கொஞ்சம் செலவுகள் அதிகம், இதெல்லாம் இருக்கும். இது கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி குரு பயிற்சி, குருவுடைய பலன் வரும்போது 7ஆம் பாதையாக 9ஆம் பாதையாக வரும்போது உங்களுக்கு ரொம்ப நன்றாக இருக்கும். நல்ல பாதுகாப்பு உணர்வுகள் இருக்கும், நல்ல வருமானம் இருக்கும், தொழில் சிறப்படையும், தொழில் மேன்மையடையும். சனி விலகி இருப்பதால் இப்போ திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. திருமணமானாலும் அது சிறப்பான திருமணமாக இருக்காது. கொஞ்சம் பொருத்தமில்லாத வரங்கள் தான் அமையும். அது குரு பார்வை எடுப்போது அது கொஞ்சம் சுமாரான இடமாக அமைய வாய்ப்பு இருக்கிறது. அது கவனமாக இருக்கணும். குழந்தை பிறப்பு இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்புகள் இருக்கிறது. விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். குறிப்பாக அக்ரோ வியாபாரம், இரும்பு தொடர்பான வியாபாரிகளுக்கு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெருமாள் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக. மகர ராசிக்காரர்களுக்கு வந்து சற்றே நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சூழ்நிலை. சனி வந்து விலகிடுச்சு. ஆனால் சளி வந்து விலகிடுச்சுன்னு நீங்கள் வந்து பெருமூச்சு விடுவதில் தவறு. எப்படின்னு கேட்டால், சனி உங்களுடைய ஆட்சிநாதன். சனி உங்களுக்கு ஒரு பிடிக்காத நட்சத்திர கிரகமாக இருந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பு அவர் தான். நன்மை செய்யக்கூடியவரும் அவர் தான், பாதுகாப்பும் அவர் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கண்டிப்பான தகப்பனும் ஒரு கண்டிப்பான ஆசிரியர் ஒரு பிள்ளையை எப்படி நடத்துவாங்களோ அப்படி இதுவரை நடத்திருப்பார். ஒரு கண்டிப்புகளை குறைக்கும் போது உங்களுக்கு ஒரு விடுதலை உணர்வு கிடைக்கும். ஆனால் அந்த விடுதலை உணர்வு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கூட்டுக்குள்ளே இருந்து கோழி குஞ்சு வந்து விடுதலை பெற்று வெளியே சுற்றுற மாதிரி இருக்கும். ஒரு கோழி குஞ்சியானது விடுதலை பெற்று வெளியே சுற்றுவது சிறப்பான நிகழ்வாக இருக்க வாய்ப்பில்லை. அதுக்கு எந்த நேரத்திலையும் ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. ஆகவே சனி விலகுதல் வந்து உங்களுக்கு சிறப்புன்னு சொல்ல முடியாது. சிறப்புன்னு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்டிவிட்டிலாம் ஃப்ரீயாக இருக்கும். பட் ஆக்டிவிட்டியில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு குற்றங்கள், பிழைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். குரு பயிற்சி நடந்த பிறகு குரு உங்களை பார்க்கும்போது சற்று பாதுகாப்பான சூழ்நிலைகள் ஏற்படும். நீங்கள் விருப்பம் போல் அப்போதிலிருந்து நீங்கள் விரும்பிய தொழிலை செய்தல், வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ளுதல் போன்றவற்றை அப்போது செய்து கொள்ளலாம். மற்றபடி இதற்கு கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. நீங்கள் எப்பொழுதும் வந்து விநாயகரை வழிபடுதல்,
ஆஞ்சநேயரை வழிபடுதல் போன்றவை செய்வது ரொம்ப சிறப்பு. இன்னும் மழை விட்டும் தூவானம் நீங்கவில்லை என்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது 4ஆம் இடத்துல அர்த்தமாச சனி இருக்கிறது. அர்த்தமாச சனி பலருக்கு தொல்லைகள் கொடுக்கும். உடல் நலம் பாதிக்கப்படும், அலைச்சல்கள் இருக்கும், தொழிலில் கஷ்டம் கொடுக்கும். ரொம்ப கவனமாக இருக்கும். தற்பொழுது குரு பார்வை இருக்கிறது. குரு பார்வை இருப்பதால் அதெல்லாம் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 5ஆம் மாதத்துக்கு பிறகு குருவானவர் மகரம் மற்றும் மீன ராசிகளை பார்க்க இருப்பதால் மகரத்துக்கு குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருக்காது. திருமணம் ஆனவர்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு சற்று குழப்பங்கள் போன்றவைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு தற்பொழுது திருமணம் ஏற்பாடுகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கிறது. அது இந்த 5ஆம் மாதத்துக்குள்ளே திருமணம் நடந்துட்டால் நன்றாக இருக்கும். 5ஆம் மாதம் தவிட்டால் சிறப்பாக இருக்காது. அதுவும் வரக்கூடிய ஆணுக்கு மனைவியாக இருந்தாலும் பெண்ணுக்கு கணவராக இருந்தால் அவரை பற்றி மிகவும் ஆராய்ந்து அவருடைய குணநலன்களையும் குடும்ப சூழ்நிலையும் நன்றாக ஆராய்ந்து சரியான வரங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏன்னா இப்போ அடுத்த மாதம் வருவதனால சரியில்லாத வரங்கள் வர அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. சற்று கவனமாக இருக்க வேண்டும். நோய் நொடிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு படிப்பில் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்காது. தேர்ச்சி திடீரென்று தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது. மிகவும் கவனமாக இருக்கணும். இது வழிபாடாக அம்பாள் வழிபாடு, ஈஸ்வர வழிபாடு சிறப்பானதாக இருக்கும். சனீஸ்வரன் கோயிலுக்கு போய் நவகிரகங்களை சுற்றுவதும் சிறப்பானது. நவகிரகத்தில் சனீஸ்வரனுக்கு எல்தீபம் ஏற்றுதல், நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றுதல் போன்றவை வேண்டுதல் செய்து கொள்ளலாம். உச்சனூர் சென்று சனீஸ்வரனை வழிபடலாம், சிறப்பாக இருக்கும். உச்சனூர் செல்ல இயலாதவர்கள் ஊர் பக்கத்தில் உள்ள கோயில்களில் உள்ள நவகிரகங்களை வழிபடுவது சிறப்பு கொடுக்கும். சிறப்பு என்ன, ஒரு ஆறுதலை கொடுக்கும். எப்படி இருந்தாலும் மிக கவனமாக இருக்க வேண்டியது தனுசு ராசிக்காரர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ராகு கேது பயிற்சி ஏற்படும் போது சற்று நிம்மதியான ஒரு சூழ்நிலை. நிம்மதினா பொருளாதாரத்தில் நல்ல பொருளாதாரம் கிடைக்கும். மற்றபடி சிறப்பாக இருக்கிறது. கவனமாக